Hi students, welcomes you all. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்னன்னா chapter 5 two dimensional analytical geometry. In that we are going to discuss about exercise 5.2 8th sum. Identify the type of conic and find center, foci, vertices and the directories of each of the following அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட், ஸோ இங்கே நமக்கு ஒரு 6 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இதில் நான் இப்போ உங்களுக்கு சால்வ் பண்ண போகிறது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் நம்ம என்னென்னலாம் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்னா அந்த ஈக்குவேஷன் என்ன டைப்பு, ஓகேவா, கோனிக்கில் என்ன எலிப்ஸா, பேராபோலாவா, ஹைப்பர்போலாவா அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஆஃப்டர் ஃபைண்டிங் அவுட் த டைப் ஆஃப் கோனிக் வி ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் த ரெஸ்பெக்டிவ் திங்ஸ். வாட் ஆர் தே? சென்டர், ஃபோசி, வெர்டிசஸ் as well as directrices. ஓகேவா, ஸோ தீஸ் திங்ஸ் ஒன்லி வி ஹாவ் டு ஃபைண்ட். ஸோ நான் இதில் வந்து பார்த்தோன்னா மொத்தம் உங்களுக்கு 2 மெத்தட் போட போகிறேன். ஃபஸ்ட்டு போட போகிறது வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா மெத்தட் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். மெத்தட் 1 வந்து பார்த்தோன்னா கான்செப்ட் மெத்தட். நம்ம என்ன கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணமோ அந்த மெத்தடில் போட போகிறோம். ஓகேவா, ஸோ இந்த மெத்தடுக்கு வந்து பார்த்தோன்னா பெரிய அளவில் ஃபார்முலாலாம் ஞாபகம் வச்சுருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ டைரெக்டாகவே நம்ம போடலாம். ரைட், ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா நடுவில் ப்ளஸ் இருக்குது. ரைட், ஸோ ப்ளஸ்ன்னு வந்துட்டாலே இது என்ன டைப் அப்படின்னு பார்த்தோன்னா எலிப்ஸ் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அண்ட் ஒன் மோர் திங், இதில் எது வேல்யூ பெருசாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த வேல்யூ தான் பெருசாக இருக்குது. ஸோ ஒய் கீழே இருக்கிற வேல்யூ தான் பெருசாக இருக்குது. ஸோ அப்போ ஒய் ஆக்சிஸ் மேஜர் ஆக்சிஸ். ஸோ அப்போ என்னன்னு பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா டைப் ஆஃப் கோனிக் இஸ் எலிப்ஸ் and it has y axis as major axis அப்படின்னு அர்த்தம். ரைட்டா, ஸோ அப்போ ஜென்ரல் ஈக்குவேஷன் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ் ஸ்கொயர் கேபிட்டல் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் டிவைடட் பை பி ஸ்கொயர் பிளஸ் கேபிட்டல் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை ஏ ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 1. ஓகே, ஸோ இதில் கேபிட்டல் எக்ஸாக நான் எதை கன்சிடர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸ் மைனஸ் 3 கன்சிடர் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் எக்ஸ் மைனஸ் 3க்கு பதிலாக நான் கேபிட்டல் எக்ஸ்ன்னு போட்டேன். சேம் திங் ஃபார் கேபிட்டல் ஒய் ஐ கேன் கன்சிடரிங் ஆஸ் ஒய் மைனஸ் 4. ரைட்டா, ஸோ இங்கே பி ஸ்கொயர் இருக்க இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 225. ஸோ அப்போ பியோட வேல்யூ என்னென்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா 15. அதே போல் ஏ ஸ்கொயர் இருக்க இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 289. அப்போ ஏவோட வேல்யூ என்னென்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா 17. ஆஃப்டர் ஃபைண்டிங் அவுட் திஸ் யூ ஹாவ் டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் இ, எக்ஸென்ட்ரிசிட்டியும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம். ஸோ எலிப்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபார்ம் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா இ ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 minus b square divided by a square அப்படின்னு கிடைக்கும். So e equal to square root of 1 minus b square value is 225 divided by a square value is 289. So அப்போ e ஓட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 289 minus 225 divided by 289. ரைட்டா, ஸோ அப்போ e equal to square root of 9 minus 5 4, 8 minus 2 6. ரைட்டா, ஸோ 2 minus 2 0 divided by 289. ஸோ அப்போ ஈயோட வேல்யூ நமக்கு என்னென்னு வரும்னா 8 divided by 17. ஸோ இ வேல்யூவும் கண்டுபிடிச்சாச்சு. ரைட், கொடுத்துருக்க டேட்டாலேருந்து இதெல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியாச்சு. நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது இப்போ வரைக்கும் என்னென்னா டைப் ஆஃப் கோனிக் மட்டும் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இது என்ன டைப் அப்படின்னு. ரைட், இன்னும் நம்ம சென்டர், ஃபோசி, வெர்டிசஸ் as well as directrices கண்டுபிடிக்கணும். அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு டேபிள் ஒன்று ஃபார்ம் பண்ண போகிறேன். ரைட்டா, ஸோ ஃபஸ்ட்டு சென்டர் அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா கேபிட்டல் எக்ஸுக்கு கேபிட்டல் ஒய்க்கு வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன். பட் ஆனால் நமக்கு கிடைக்க வேண்டிய வேல்யூ என்னென்னா ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் ஒய்க்கு கிடைக்கணும். ரைட்டா, ஸோ சென்டர் கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய்க்கு பார்த்தோன்னா என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஆரிஜினில் இருக்கும். ரைட், ஸோ இந்த இடத்துல எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு 0. இதே கேபிட்டல் ஒய்யோட வேல்யூவும் 0. பட் ஸ்மால் எக்ஸோட வேல்யூவும் ஸ்மால் ஒய்யோட வேல்யூவும் தெரியணும். அப்போ தான் நமக்கு எக்ஸாக்ட் சென்டர் என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ரைட்டா, ஸோ இங்கே கேபிட்டல் எக்ஸ் நம்ம எப்படி எடுத்திருக்கோம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 3. சேம் திங் ஃபார் கேபிட்டல் ஒய் வி ஆர் கன்சிடரிங் ஆஸ் ஒய் மைனஸ் 4. நம்ம கேபிட்டல் எக்ஸுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு 0. ஸோ 0 ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 3. அப்போது எக்ஸோட வேல்யூ என்னென்ன ஆயிடுச்சுன்னா 3. அதே போல் கேபிட்டல் ஒய்க்கு பதில் 0ன்னு ரீப்ளேஸ் பண்ணுறேன்.
equal to y minus 4. அப்போ y ஓட வேல்யூ என்ன ஆகும்னா 4. அப்போ சென்டர் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 3,4 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ரைட்டா? ஸோ இது சென்டர். அடுத்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா 4c. ஓகேவா? ஸோ இது y ஆக்சிஸ் மேஜராக வச்சு வரதுனால நம்ம எப்படி எழுதலாம்னா 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ரைட்டா? ஸோ நமக்கு a வேல்யூவும் தெரியும், e வேல்யூவும் தெரியும். அப்போ AE ஓட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா a வேல்யூ 17 into e வேல்யூ இஸ் 8/17. ஸோ 17 and 17 is cancel. அப்போ AE ஓட வேல்யூ வந்து என்னன்னா 8. அப்போ இது எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் 8. ஸோ இது ரெண்டாக நம்ம எடுத்துக்கலாம். அப்போ 0, ப்ளஸ் 8 ஒன்று வரும், 0, மைனஸ் 8 ஒன்று வரும். அதே போல் நம்ம ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் ஒய் கண்டுபிடிக்கணுமா? ஏன்னா நம்ம கண்டுபிடிக்கிறது கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய்க்கு தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ரைட்டா? ஸோ இங்கே கேபிட்டல் எக்ஸ் நம்ம என்னென்ன எடுத்திருக்கோம்? ஸ்மால் எக்ஸ் மைனஸ் 3. சேம் திங் ஃபார் கேபிட்டல் ஒய் வி ஆர் கன்சிடரிங் எ ஸ்மால் ஒய் மைனஸ் 4. ரைட்? ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த டேட்டாவை எடுத்துக்கிறேன். ரைட்? அப்போது கேபிட்டல் எக்ஸ் இருக்க இடத்துல 0 அப்படின்னு கொடுத்தனா ஸ்மால் எக்ஸோட வேல்யூ என்னென்னு வரும்னா எக்ஸ் ஈக்குவல் டு 3. அதுவே கேபிட்டல் ஒய் இருக்க இடத்துல 8 அப்படின்னு கொடுத்தனா ஒய் மைனஸ் 4. அப்போ ஒய்யோட வேல்யூ என்னன்னு கிடைக்கும்னா 12. அப்போ ஒரு ஃபோக்கஸ் வந்து நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 3, 12. அதே போல அடுத்த ஃபோக்கஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணுமா? என்னன்னா 0, மைனஸ் 8. இதுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ரைட்? ஸோ எனக்கு இங்கே ஸ்பேஸ் பத்தலை, அதனால நான் இந்த பார்ட்டை மட்டும் ரப் பண்ணிட்டு இங்கிருந்து கண்டினியூ பண்ணுறேன். ரைட்? ஸோ ஜஸ்ட் வெயிட். ஸோ 0, மைனஸ் 8 எடுத்திருக்கோம். ஸோ இங்கே கேபிட்டல் எக்ஸுக்கு என்னென்னு எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸ் மைனஸ் 3. என்ன நம்ம இங்கே ஒரு லைன் போட்டுக்கலாம், ஏன்னா டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கும். ரைட்டா? அதுவே கேபிட்டல் ஒய்க்கு நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒய் மைனஸ் 4. ரைட்? ஸோ இங்கே கேபிட்டல் எக்ஸோட வேல்யூ நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா 0, which is equal to x minus 3. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 3. அதுவே கேபிட்டல் ஒய்க்கு வந்து பார்த்தோன்னா மைனஸ் 8ன்னு போடும்போது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒய்யோட வேல்யூ மைனஸ் 4. ஸோ இன்னொரு ஃபோக்கஸ் என்னென்னு வரும் அப்படின்னு பார்த்தோன்னா 3, மைனஸ் 4. ஸோ சென்டர் ஓவர் 4c ஓவர். ரைட்? ஸோ நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா வெர்டிசஸ். ஸோ வெர்டிசஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு y ஆக்சிஸ் மேஜர். அப்போ 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ. ரைட்டா? ஸோ அப்போ 0, ஏவோட வேல்யூ நம்ம ஏற்கனவே என்னன்னு தெரியும். ஏவோட வேல்யூ என்னன்னா 17. ரைட்டா? ஸோ அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் 17. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா 0, ப்ளஸ் 17 ஒன்று எடுக்கிறேன். ரைட்? ஸோ இதுலேயும் நமக்கு எக்ஸ் வேல்யூ ஸ்மால் எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 3. Same thing, capital Y is equal to Y minus 4. So, X oda value, capital X oda value 0, which is equal to X minus 3. அப்போ small x oda value 3. அதே capital Y oda value 17, which is equal to Y minus 4. அப்போ Y equal to, small y equal to என்ன வரும்னா 21. ஒரு vertex வந்து பார்த்தோம்னா 3, 21. அப்போ அதே போல் another vertex, இன்னொரு vertex கண்டுபிடிக்கணும்னா 0, மைனஸ் 17க்கு கண்டுபிடிக்கணும். ஏன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 17ல ஸோ எக்ஸோட வேல்யூ 0ன்னு கொடுக்குறப்போ ஆஸ் யூஷுவல் நமக்கு ஸ்மால் எக்ஸோட வேல்யூ 3னே கிடச்சிரும். பட் ஒய்யோட வேல்யூ மைனஸ் 17 அப்படின்னு போடும்போது மைனஸ் 17 இஸ் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் 4. அப்போது ஒய்யோட வேல்யூ என்னன்னு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மைனஸ் 13. அப்போ இன்னொரு வெர்டெக்ஸ் என்னன்னா 3, மைனஸ் 13. ரைட்டா? ஸோ வெர்டிசஸ் ஓவர். அதே போல் அடுத்து நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும்? டைரக்ட்ரிக்ஸ். ரைட்? ஸோ நான் இந்த ரீஜனை ரப் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் வெயிட். ரைட்? ஸோ நம்ம நெக்ஸ்ட் அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னா டைரக்ட்ரிக்ஸ். ஸோ டைரக்ட்ரிக்ஸ் அப்படின்னு ஹெட்டிங் போட்டுக்கலாம். டைரக்ட்ரிக்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது ஒய் ஆக்சிஸ் மேஜராக இருக்கிறதுனால ஒய் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ பை இ அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஒய் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏவோட வேல்யூ என்னென்னா 17, ஈயோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 8/17. ரைட்டா? ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு இது அப்படியே நியூமரேட்டர் போச்சு அப்படின்னா 289 டிவைடட் பை 8 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ரைட்டா? ஸோ இது கேபிட்டல் ஒய்க்கு. பட் நமக்கு வந்து எதில் வேணும்? ஸ்மால் ஒய்க்கு வேணும். ஸோ ஸ்மால் ஒய்யோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா கேபிட்டல் ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் ஒய் மைனஸ் 4. கேபிட்டல் ஒய்க்கு நம்ம வேல்யூ என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன எடுக்கிறேன் அப்படின்னா ப்ளஸ் 289 டிவைடட் பை 8 அப்படின்னு எடுத்துக்கிறேன்.
ரைட்டா? அப்போது இந்த வேல்யூவை எடுத்து நான் இதில் ரீப்ளேஸ் பண்ணுறேன். அப்போ நமக்கு என்னென்னு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 289 டிவைடட் பை 8 which is equal to y minus 4. ஸோ minus 4 இங்கே வந்ததுன்னா plus 4. அப்போ என்னென்னு வரும் அப்படின்னா 289 divided by 8 plus 4 which is equal to small y. ஸோ இதை அப்படியே cross multiply பண்ணி எழுதணும்னா 8 4s are 32. 32 plus 289 என்ன வரும்னா 11. ஸோ இது வந்து 12 ஆகும், இது வந்து 3. ஸோ அப்போ ஸ்மால் ஒய்யோட வேல்யூ, ஒரு ஒய்யோட வேல்யூ வந்து என்னென்னு வரும்னா 321 டிவைடட் பை 8 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அதே போல் நம்ம அடுத்து என்ன பண்ணணும், இங்கே ப்ளஸ் வேல்யூ போட்டோமா, அதே போல் மைனஸ் வேல்யூ போட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ரைட், நான் இந்த இடத்துல போட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். ஸோ கேபிட்டல் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் 4. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா செகண்ட் கண்டிஷன் ஸ்மால் capital Y I can consider as minus 289 divided by 8. So இதை எடுத்து இங்கே ரீப்ளேஸ் பண்ணுறேன். So minus 289 divided by 8 which is equal to y minus 4. minus 4 இங்கே வந்ததுன்னா plus 4 ஆகிடும். So minus 289 divided by 8 plus 4 which is equal to y. So இது LCM மெத்தட் எதுனா 8 4s are 32, பட் ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும்னா subtract. So 289 minus 289 plus 32. 9ல் 2 போச்சுன்னா 7, 8ல் 3 போச்சுன்னா 5, ஸோ 2. அப்போ ஆன்சர் என்ன வரும்னா y is equal to minus 257 divided by 8. இது டைரக்ட்ரிக்ஸ். ரைட்டா? ஸோ ஒரு டைரக்ட்ரிக்ஸ் வந்து பார்த்தோன்னா 321 by 8, இன்னொரு டைரக்ட்ரிக்ஸ் வந்து பார்த்தோன்னா minus 257 divided by 8. ரைட்டா? ஸோ எல்லாமே ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இது வந்து பார்த்தோன்னா ஃபார்முலா இல்லாமல் நம்ம டைரெக்டாக போடுற மெத்தட். ரைட்டா? கான்செப்ட்லேயே நம்ம இதெல்லாம் படிச்சிருப்போம். இந்த வேல்யூ எப்படி வந்துச்சு, இது எப்படி வந்துருச்சு, வெர்டிசஸ் ஏன் நம்ம இப்படி எடுத்தோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அங்கே படிச்சிருப்போம். ரைட்? ஸோ இது கான்செப்ட் வச்சு போட போகிறது. ரைட்? இதே போல் இன்னொரு மெத்தட் இருக்குது, அது ஃபார்முலா மெத்தட். அது இன்னும் ஈஸியாக இருக்கும், பட் ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா ஃபார்முலாவை ரீகலெக்ட் பண்ணி வச்சுருக்கணும். ரைட்? ஸோ லெட் அஸ் மூவ் ஆன் டு தட் மெத்தட். ஜஸ்ட் வெயிட். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மெத்தட் 2, ஃபார்முலா மெத்தட். இது ரொம்ப ஈஸியான மெத்தட், பட் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபார்முலாவை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஆனால் அந்த இதில் வந்து பார்த்தோன்னா ஃபார்முலா ஞாபகம் வச்சுருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. டைரெக்டாக நம்ம அதில் போட்ட கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுருந்தீங்கனாலே உங்களால் கொண்டு வர முடியும். ரைட்? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு மெத்தட்லேயே அது என்ன டைப் ஆஃப் கோனிக், அது எந்த ஆக்சிஸ் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். ரைட்டா? ஸோ இது வந்து எலிப்ஸு, என்ன நடுவில் ப்ளஸ் இருந்துச்சு, ஒய்க்கு கீழே இருக்கிற வேல்யூ பெருசாக இருக்குது. ஸோ அப்போ ஒய் ஆக்சிஸ் வந்து மேஜர் ஆக்சிஸில் இருக்க எலிப்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ அதனால் நான் டைரெக்டாகவே எதுக்கு போகிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா சென்டர் ஃபோக்கஸ்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு போகிறேன். ஓகே? ஸோ நான் ஃபஸ்ட்டு இதுக்கு உண்டான ஜென்ரல் ஈக்குவேஷனை எழுதுகிறேன். எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸ் மைனஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை பி ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் கே whole square divided by a square which is equal to 1. Right? Again I have to rewrite this equation. So x minus 3 whole square divided by 15 square plus y minus 4 whole square divided by 17 square which is equal to 1. This one and this one I can write in the form of square. Right? So first center. ஓகேவா? சென்டர் அப்படிங்கிறத நம்ம நார்மலாக எப்படி குறிப்போம்னா h, k அப்படின்னு எடுப்போம். ஸோ இங்கே ஹெச் இருக்க இடத்துல என்ன இருக்குன்னா 3, as well as கே இருக்க இடத்துல என்ன இருக்குன்னா 4. ஓகேவா? ஸோ சென்டர் வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா 3, 4 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ரைட்? நான் ஒரு சில டேட்டாவை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் ஏ ஸ்கொயரோட வேல்யூ என்னென்னு எடுத்துக்கிறேன்னா 17 ஸ்கொயர்னு எடுத்துக்கிறேன். அப்போ ஏவோட வேல்யூ வந்து 17. அதே போல் பி ஸ்கொயரோட வேல்யூ என்னென்னு எடுத்துக்கிறேன்னா 15 ஸ்கொயர்னு எடுத்துக்கிறேன். அப்போ பியோட வேல்யூ என்னென்னு வரும்னா 15. ரைட்? ஸோ நம்ம இதில் சென்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அடுத்து ஃபோர்சி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஃபோர்சி ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹெச் கமா கே மைனஸ் சி. இன்னொரு ஃபார்முலா என்னென்னா ஹெச் கமா கே ப்ளஸ் சி. ஓகேவா? ஸோ நமக்கு ஹெச்சும் கேவும் தெரியும், பட் சினா என்னன்னு தெரியாது. ஸோ சி ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இது என்ன புது ஃபார்முலாவாக இருக்குது அப்படின்லாம் பயப்பட வேண்டாம். நம்ம ஏற்கனவே பி ஸ்கொயர் ஃபார்முலா பார்த்தோம்ல, பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இன்ட்டு 1 மைனஸ் இ ஸ்கொயர்னு அந்த கண்டிஷன் தான். ஸோ பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் உள்ள மல்டிப்ளை பண்ணால் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இ ஸ்கொயர். ஸோ பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் இது எப்படி எழுதலாம்னா ஏஇ ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இதில் வந்து ஏஇயோட வேல்யூ தான் என்னென்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா சி. அப்போ பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர்.
ரைட். நான் சி ஸ்கொயர் இந்த பக்கமும் பி ஸ்கொயர் அந்த பக்கமும் கொண்டு போயிட்டேன்னா சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் வந்துருச்சா. ஸோ ஃபார்முலாங்கிறதே பேசிக் கான்செப்ட்லேருந்து டிரைவ் பண்ணி கொண்டு வரது தான். ரைட். அதனால தான் ஃபஸ்ட்டு மெத்தடில் நம்ம அப்படியே டேரெக்டாகவே வச்சு போட்டு வந்தோம். ரைட். ஸோ நம்ம இப்போ சி ஸ்கொயரோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஏன்னா நம்ம போடுறது ஃபார்முலா மெத்தட். ஸோ சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயரோட வேல்யூ 17 ஸ்கொயர். ரைட்டா. ஸோ அப்போ நான் டேரெக்டாகவே எழுதிக்கிறேன். என்னன்னு பார்த்தோன்னா 289 எழுதிக்கிறேன். மைனஸ் பி ஸ்கொயரோட வேல்யூ 15 ஸ்கொயர். ஸோ அதுக்கும் நான் டேரெக்டாக 225 எழுதிக்கிறேன். ஸோ சி ஸ்கொயர் ஈக்குவல் டு சப்ராக்ட் பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 64. அப்போ சியோட வேல்யூ என்னன்னா 8 அப்படின்னு எடுத்துக்கலாம். ரைட். ஸோ நான் இப்போ இங்கே அப்ளை பண்ணுறேன். ஸோ 4C ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா ஹெச்சோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 3, கேவோட வேல்யூ என்னன்னு பார்த்தோன்னா 4. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு -8ன்னு போடணும். ஏன்னா மைனஸ் சீன் தானே இருக்குது. அடுத்து வந்து பார்த்தோன்னா ஹெச்சோட வேல்யூ 3, கேவோட வேல்யூ 4, இங்கே ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் 8. அப்போது 3, இது என்னென்னு வரும் அப்படின்னு பார்த்தோன்னா -4ன்னு வரும். இது வந்து என்னென்னு வரும்னா 3, 12. ரைட்டா. ஸோ ஃபோக்கஸ் ஓவர். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா வெர்டிசஸ். ரைட்டா. ஸோ வெர்டிசஸ் இதில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஹெச் கே மைனஸ் ஏ அப்படின்னு ஒரு கண்டிஷன். இன்னொரு கண்டிஷன் வந்து பார்த்தோன்னா ஹெச் கே ப்ளஸ் ஏ அப்படின்னு சொல்லி வரும். ரைட்டா. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாமே எடுத்து அப்ளை பண்ணோன்னா ஹெச்சோட வேல்யூ என்னன்னா 3, கேவோட வேல்யூ வந்து 4, மைனஸ் ஏவோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 17. அதே போல் ஹெச்சோட வேல்யூ 3, கேவோட வேல்யூ 4, ப்ளஸ் ஏவோட வேல்யூ வந்து 17. அப்போ என்ன வரும்னா 3, -13 ஒன்று வரும். இன்னொன்று வந்து 3, 21 அப்படின்னு வரும். ஸோ வெர்டிசஸ் ஓவர். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா டைரக்ட்ரிக்ஸ் நம்ம அதில் என்ன கான்செப்ட் ட்ரை பண்ணமோ அதே கான்செப்ட் தான் ட்ரை பண்ணணும். ஏன்னா அதுக்கு தனி ஃபார்முலா கிடையாது. என்ன கண்டுபிடிச்சோம், y இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ பை இன்னு கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த கான்செப்டில் எப்படி ட்ரை பண்ணமோ அதே கான்செப்ட் தான் இங்கே ட்ரை பண்ணணும். ஓகேவா. ஸோ அதுக்கு தான் நான் சொன்னேன் கான்செப்ட் மெத்தட் ட்ரை பண்ணிங்கன்னா அப்படின்னா எல்லாமே இன்க்ளூட் ஆகி வந்துடும். பட் ஃபார்முலா மெத்தட்னா 4C வெர்டிசஸ் மட்டும்தான் உங்களால் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். டைரக்ட்ரிக்ஸை நீங்கள் ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு சம். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, செய்யலாம். ரைட். தேங்க்யூ.